திரு ஹென்றி டிஃபென் அவர்கள் இந்த அருணா ஜெகதீசன் ஆணையம் தொடர்பாக ஏதோ ஒரு ட்வீட் போட்டிருக்காரு சார், அது என்னது சார்? வழக்கறிஞரும் மனித உரிமை செயற்பாட்டாளருமான திரு ஹென்றி டிஃபென் அவர்கள் நீதிபதி திருமதி அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையிலான ஆணையம் அமைக்கப்பட்டதற்கான அறிவிக்கை எங்கே, அந்த ஆணையத்தின் விசாரணை வரம்புகள் எங்கே, இது ஒரு முக்கியமான விவகாரம், இந்த அறிவிக்கை எங்கே என்று ஏன் எந்த அரசியல் கட்சியும் கேள்வி எழுப்பவில்லை என்பதை பதிவு செய்திருக்கிறார். அதை நானும் இந்த ஏற்கனவே சொன்னேன். நோட்டிஃபிகேஷன் ஒன்று வரும், பப்ளிக் டிபார்ட்மெண்ட் இந்த நோட்டிஃபிகேஷனை இஷ்யூ பண்ணணும், அதில் தான் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்னு இருக்கும். அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸை ஒட்டி தான் இந்த விசாரணை நடைபெற வேண்டும் அப்படின்றத நான் சொன்னேன். நார்மலாக எப்படி கமிஷன் ஆஃப் என்கொயரி நடக்கும்னா அந்த ஜிஓ வரும், அந்த ஜிஓவை பேஸ் பண்ணி இந்த கமிஷனுக்குன்னு ஒரு ஆஃபீஸை அலாட் பண்ணுவாங்க. எங்கே அரசு கட்டிடம் காலியாக இருக்கிறதோ அந்த இடத்த அந்த கமிஷன் முடிகிறது வரைக்கும் அதுதான் ஆஃபீஸ்னு அலாட் பண்ணிவிடுவாங்க. அந்த ஆணையத்தோட முகவரியிலிருந்து செய்தித்தாள்களில் விளம்பரம் வரும். இதுதான் ஒரு கமிஷனோட பணி தொடங்குவதற்கான அறிகுறி. அந்த கமிஷன் ஃபார்ம் பண்ண உடனே வந்துடும். இந்த மாதிரி இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த ஓய்வு பெற்ற நீதிபதி சோன்சோ தலைமையில் அரசு ஒரு நபர் ஆணையத்தை அமைத்திருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக உங்களுக்கு தெரிந்த தகவல்களை நேரிலோ தபால் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ நீங்கள் தெரியப்படுத்தலாம் அப்படின்ட்டு ஒரு அறிவிக்கை வெளியிடுவாங்க. அப்போது இந்த கரூரில் இருந்தவர்கள் யார் வேண்டுமானாலும் தகவலை அனுப்பலாம். நீங்களும் நானும் கூட அனுப்பலாம். எனக்கு தெரியுங்க, நான் சோஷியல் மீடியாவில் இப்படி ஒரு வீடியோ பார்த்தேன்னு அனுப்பலாம். அதன் பிறகு அதை ஆராய்ந்து கமிஷன் தேவைப்பட்ட அவர்களுக்கென்று ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சியை குழுவை அமைச்சிக்கலாம். அந்த குழு அவங்களோட அதிகாரத்தை பயன்படுத்தி சம்மன் சர்வ் பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் செஞ்சு இப்படி தான் விசாரணை நடக்கணும். இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே நடுராத்திரி விசாரணை ஆணையம் போட்டு காலையில் ஜட்ஜு சென்னையிலேருந்து கிளம்பி மதியம் சாட்சிகள்லாம் கூப்பிட்டு சொல்லுங்கப்பா என்ன நடந்துச்சு, கையை ஆட்டியிருக்கலாம், ஆட்டாமல் விட்டுட்டாரு. இப்படி ஒரு விசாரணை நான் எங்கும் பார்த்ததில்லை. அந்த விசாரணை அமைக்கப்பட்டிருக்கிறதா அல்லது அது நடைபெற்று கொண்டிருக்கிறதா என்பது பற்றி அதிகாரிகள் துளியும் கவலை இல்லாமல் இப்படி பேசியது தமிழக வரலாற்றிலேயே நடந்ததில்லை. உங்களுக்கு தாமிரபரணியில் அந்த புதிய தமிழகத்தோட அந்த மாஞ்சோலை தொழிலாளர்களின் போராட்டத்தில் 90களில் நடந்ததுலேருந்து நான் தொடர்ந்து இந்த விசாரணை ஆணையங்களை பார்த்துக்கிட்டு வர்றேன். அந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச உடனே அந்த விசாரணை ஆணையம் போட்டுட்டாங்கன்னா அதிகாரிகள் எங்கேயுமே பேச மாட்டாங்க. மற்றவங்க பேசிகிட்டு இருப்பாங்க, இப்படி நடந்துச்சு பாரு, அதை மூடுறதுக்கு தான் கமிஷன் போட்டிருக்காங்க அப்படி இப்படின்னு பேசுவாங்க. பட் அதிகாரிகள் பேச மாட்டாங்க. என்னென்னா இன்னும் சொல்லப்போனால் கமிஷன் போடுறதோட நோக்கமே மூடி மறைக்கிறதுக்கு. என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க, அது பாரு கமிஷன் விசாரணை வரட்டும், அது வரைக்கும் பேசாது. உனக்கு ஏதாவது இதை பற்றி சொல்லணும்னா போய் கமிஷனில் போய் சொல்லு. ஸோ இதை மூடி கல்லை போடு இல்லை கமிஷனை போடுன்ட்டு அந்த காலத்தில் ஒரு சொலவடை உண்டு. ஸோ அதுக்கப்புறம் எதுவுமே பேச மாட்டாங்க. இப்போ நீங்கள் எல்லா முடிவுகளையும் எடுத்து முடித்து விட்டால் கமிஷன் என்னதான் ஏன் விசாரிக்க போகுது? நான் கேட்குறது, அந்த தூத்துக்குடி கலவரம் தொடர்பாக அமைக்கப்பட்ட விசாரணை ஆணையத்திற்கே 5.5 கோடி ரூபாய் செலவாகியிருக்கு. அந்த இப்போ இதுக்கு எத்தனை கோடி ஆகப் போகிறது என்பது தெரியவில்லை. அந்த நிதியை எடுத்து 4 பள்ளிக்கூடத்தை சரி பண்ணலாம்ல. வெட்டி வேலை தானே பார்த்துட்ருக்கீங்க. அந்த ஜட்ஜி ஏற்கனவே பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க, கூடுதலாக எதுக்கு நீங்கள் இந்த மக்கள் வரி பணத்தை தூக்கி கொடுக்குறீங்க? எதுக்கு இப்படி வெட்டி செலவு பண்ணுறீங்க நீங்கள்? இல்லை நீங்கள் தான் விசாரிக்க போகிறீங்கன்னா நீங்கள் விசாரிங்க, கமிஷன் எதுக்கு விசாரிக்கணும்? அப்போ கமிஷன் போட்டிங்கன்னா கம்முன்னு இருங்க. இன்னும் எந்தெந்த விசாரணையெல்லாம் நீங்கள் சபோட்டாஜ் பண்ணுறீங்க பாருங்கள். கமிஷன் விசாரணை சபோட்டாஜ் பண்ணுறீங்க, கரூர் டவுன் போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கிற விசாரணையை சபோட்டாஜ் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் சொல்கிறது தான் உண்மைன்னா எதுக்கு விசாரணை? நீங்கள் சொல்கிறத பார்த்தாங்க சார், பல முனைகளில் விதிமுறை மீறல்கள் நடந்திருக்கு. ஆமாம், நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஆணையம் அமைச்சாங்களா? அந்த எதுவுமே விதிமுறைகளை இதுதான்மா ப்ரொசீஜரு. புரியுதுங்களா உங்களுக்கு? நான் ஏன் இவ்வளோ விரிவாக இந்த கமிஷன் ஆஃப் என்கொயரி பற்றி நான் சொல்கிறேன்னா, நான் 2008 முதலில் நான் கைது செய்யப்பட்டது ஒரு விசாரணை ஆணையத்தின் விசாரணையின் அடிப்படையில். அந்த விசாரணை ஆணையம் என்னை விசாரணைக்கு அழைத்தது. ஸோ கமிஷன் ஆஃப் என்கொயரி எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், அதோட ரூல்ஸ் என்னென்னு கமிஷன் ஆஃப் என்கொயரி ஆக்டை முழுக்க மனப்பாடம் பண்ணியிருக்கிறேன், வரிக்கு வரி படித்திருக்கிறேன், அது தொடர்பான தீர்ப்புகளை படித்திருக்கிறேன். அதனால எனக்கு கமிஷன் ஆஃப் என்கொயரி, ஏன்னா நான் எங்கள் அலுவலகம் சம்மந்தப்பட்ட விசாரணை ஆணையம் என்பதால் அந்த கமிஷனோட மூமெண்ட்ஸை ஒவ்வொரு இன்ச்சும் நான் ஃபாலோ பண்ணேன். அதனால் எனக்கு தெரியும். இப்படி அதற்கு பிறகும் ஏராளமான கமிஷன்கள் அமைக்கப்பட்டிருக்குன்னா எந்த கமிஷனும் இப்படி விசாரணை நடத்தணும்?
சார் ஒரு கமிஷன் அமைச்சதுக்கப்புறம் ஜியோ வெளியில்லைன்னா அதை அமைக்கலன்னு எடுத்துக்கிற முடியுமா சார்? இன்னைக்கு ஜீவோ பழைய டேட்டு போட்டு இன்னைக்கு ஜீவோ போடுவாங்க. அது ஒரு விஷயம் இல்லை கவர்மெண்ட்டில். ஆனால் பொதுமக்களுக்கு அது தெரிய வேண்டும், பொதுவெளியில் இந்த அரசாணை இருக்க வேண்டும். அதாவது இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறதுல இவங்களுக்கு என்ன சிக்கல்? வசதிக்கு தகுந்தால் போல் விசாரணை வரம்புகளை மாற்றிக்கொள்ளலாம் அல்லவா? ஒருவேளை அரசாணை வெளியே வந்தால் அதை எடுத்துக்கொண்டு இந்த விசாரணை ஆணையத்திற்கு தடை விதியுங்கள் என்று நீதிமன்றம் செல்வதற்கு வழி இருக்கிறதா இல்லையா? அதெல்லாம் தாண்டி நாங்கள் ஏன் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ண? எங்கள் இஷ்டம். அந்த ஆணவம் இந்த அரசின் 4.5 ஆண்டு கால நடவடிக்கைகளில் தெரிகிறது. ஒரு அலட்சியம். என்ன கண்டிப்பாக போடணுமா? என்ன வேகன்சி வந்துச்சுன்னா டிஜிபி கண்டிப்பாக போடணுமா? பொறுப்பு டிஜிபி போடுறான். என்ன உச்சநீதிமன்றம் சொன்னால் நான் கேட்கணுமா? அந்த தொனி இங்கே தெரிகிறது. அதனால தானே தலையை ஓரமாக வைத்துக்கொண்டு வாள்கள் ஆடிக்கொண்டிருக்கின்றன. ஒரு தவறு நடக்குது, அதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஆணையம் அமைக்கப்படுது. அந்த ஆணையத்துல இவ்வளோ தவறு நடந்தா நம்ம யார்கிட்ட போய் நிற்கிறது? ஒரே வழிதான் மாலதி. இது மாதிரி 100 பேசிக்கிட்டே இருக்கலாம். எதை எடுத்தாலும் மிஸ்டேக்கு, எதை எடுத்தாலும் தப்பு. எங்கே போய் முறையிடுறதுனே தெரியல. நான் இன்றைக்கி சொல்கிறேன், அந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் விசாரணை முடிஞ்சிருச்சு. அதோட அதில் இன்வால்வ் ஆகிருக்க மற்றவனெல்லாம் இன்றைக்கி வரைக்கும் மாட்டினானா? அவர் பழனிசாமி 2-3 இடங்களில் பிரச்சார கூட்டத்தில் யாருன்ற அந்த சாரை நாங்கள் கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன்னு சொல்கிறாரு. இப்படி தான் இருக்கணும். ஆம்ஸ்டாங் கேஸ் எடுத்துக்கணுமா? அதில் சம்மந்தப்பட்ட முக்கிய குற்றவாளியான நாகேந்திரன் ஸ்டான்லி மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். அவருக்கு பல உண்மைகள் தெரியும். அவரை சிபிஐ விசாரிப்பது மிக மிக அவசியம். செத்து போயிட்டனா எப்படி விசாரிப்பீங்க? விசாரிக்க கூடாது என்பதற்காகத்தான் அவருக்கு ஈரல் மாற்று அறுவை சிகிச்சை நடந்திருக்கிறது. அந்த சிகிச்சை ரேலா மருத்துவமனையில் நடந்திருக்கிறது. அந்த ஈரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்த அதே ரேலா மருத்துவமனையில் எனக்கு மேல் சிகிச்சை செய்ய அனுமதி தாருங்கன்னு அவர் நீதிமன்றத்தை அணுகுனா, எங்கே பண்ணாலும் ரேலா ஹாஸ்பிட்டலில் மட்டும் பண்ணக்கூடாதுன்ட்டு சென்னை மாநகர காவல்துறை எதிர்ப்பு தெரிவிக்கிறது. ட்ரீட்மெண்ட்டு தானேயா, சுற்றி 50 போலீஸை போட்டுக்குங்க. இல்லை, இது என்ன மாதிரியான எதிர்ப்பு? அது அப்படித்தான் செத்து போகணும். அதுதான் அவங்களோட லாஜிக்கு. நாகேந்திரன் ஃபேமிலியோட ஆர்கியூமெண்ட் என்னென்னா, அங்கே தான் டிரான்ஸ்பிளான்ட் நடந்துச்சு. அந்த சிகிச்சையை செய்த அதே டாக்டர்களுக்கு இவரோட கண்டிஷன் நல்லா தெரியும். எளிதாக அவர்கள் சரி செய்ய வசதி இருக்கிறது. அதெல்லாம் முடியாது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பாரு. சிறையில் நிலைமை மோசமாகி ஸ்டான்லி மருத்துவமனையில் 2 நாட்களாக சிகிச்சை எடுத்துக்கொண்டிருக்கிறார். உயிர் கஷ்டன்றாங்க. இப்படி பேசிக்கிட்டே போகலாம், எதை எடுத்தாலும். சார் உயர்நீதிமன்றம் சிபிஐக்கு மாற்றிருச்சு. ஏன் சார் இன்னும் சிபிஐ இந்த வழக்கு கையில் எடுக்கல? ஆம்ஸ்ட்ராங் இன்னும் அது சிபிஐக்கு இன்னும் ப்ரொசீஜர்ஸ் இருக்குப்பா. சென்னை உயர்நீதிமன்றத்தோட அந்த தீர்ப்பின் நகலை உயர்நீதிமன்றத்திலேருந்து வாங்கி சென்னை சிபிஐ டெல்லிக்கு அனுப்புவார்கள். டெல்லி சிபிஐ இயக்குனர் எஃப்ஐஆர் பதிவு செய்யவும் அப்படின்னு ஒரு உத்தரவை பிறப்பிப்பார். அந்த உத்தரவு வந்ததும் இவர்கள் புதிதாக ஒரு எஃப்ஐஆரை பதிவு செய்வார்கள். பதிவு செய்து அந்த தருணத்திலிருந்து விசாரணை தொடங்கும். இதுக்கு ஒரு 10-15 நாட்கள் ஆகிவிடும். இதுதான் ப்ரொசீஜர். எடுத்துருவாங்க. சார், நேற்று இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு வந்துச்சு சார். அதை விசாரிக்கிறதுக்காக அஸ்ரா கார்க் ஐபிஎஸ் தலைமையிலான ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சார். அப்போ நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லையா, டிஎஸ்பி அந்த டவுன் போலீஸ் தலைமையிலான அவங்க வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்கன்னு, அவங்களோட பவர் போயிடுமாங்க சார்? அந்த விசாரணை தான் அஸ்ரா கார்க் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது.